ஸோ என்ன நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா நீங்களாம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன குரூப் சூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணலாமா வேணாமா, எனக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வீடியோ வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா வேணாமா அதுக்கும் ரிலேட்டடான வீடியோ, அண்ட் பியூர் சயின்ஸ் சூஸ் பண்ணலாமா வேணாமா அது ரிலேட்டடான வீடியோவும் பார்த்தாச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் நம்மளோட பயோமேக்ஸ் குரூப். சரியா? ஸோ மேம் பயோமேக்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நானும் பயோமேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோ பண்ணேன். ஸ்ட்ரகிள்ஸா மேம் அப்போ இது வந்து சூஸ் பண்ண வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எனக்கு ஓப்பன் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு என்ன ஓப்பன் பண்ணியிருக்குன்னா நான் இந்த வீடியோவில் உனக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சூப்பர் டீட்டெயில், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க போது. ஸோ பசங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ பயோமேக்ஸ் குரூப் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இந்த குரூப்பை தான் நீ சூஸ் பண்ணு, இதுதான் வந்து ஃபியூச்சரில் சூப்பராக இருக்க போது, நீ எந்த ஃபீல்டுக்கு வேணால் போகலாம். இதான் வந்து எல்லாருமே உனக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்போ சொல்லுவாங்க. ஏன்னா பசங்களா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இந்த குரூப்பை நீ சூஸ் பண்ண அப்படின்னா, நீ எனக்கு 11th 12th எனக்கு என்ன கோல் அச்சீவ் பண்றேன்னு தெரியல மேம். நான் இன்ஜினியர் ஆக போறேனா, டாக்டர் ஆக போறேனா, நான் லாயர் ஆக போறேனா, நான் வந்து யூபிஎஸ்சி படிக்க போறேனா, கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா, மியூசிஷியன் ஆக போறேனா, நோ மேம் எனக்கு இன்னும் அந்த கிளாரிட்டி வரல. ஆனா நான் இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய பசங்க இருப்பீங்க. அந்த மாதிரி பசங்க தான் யூஸ்வலா நம்மளோட ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் குரூப் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல நீ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேக்ஸ் படிக்க போற. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து ஏதாவது ஒரு ஃபீல்ட் 11th 12th உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கிடைச்சிரும். ஓகே, எனக்கு பயாலஜி சூப்பரா வருது, மேக்ஸ் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 11th 12th முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் வந்து உன்னால மேக் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நீ என்ன பண்ணுவ, ஓகேப்பா மேக்ஸ்லாம் வேணாம், நான் பயாலஜி ரிலேட்டட், சயின்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட அடுத்த லெவலுக்கு நீ வந்து காலேஜை சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் என்னோட கதையும். நான் தான் என்னோட பயோமேக்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 11th 12th என்ன படிக்கிறதுன்னு தெரியல, என்னோட கோல் என்னன்னு தெரியல, ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஸோ பயோமேக்ஸ் குரூப் நான் சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு, நான் 10th ஸ்டாண்டர்ட் நல்ல மார்க் தான் வாங்கினேன் மேக்ஸ். பட் ஆனால் 11th 12th நான் வந்து இந்த பயோமேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எனக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் மேக்ஸ் எனக்கு வருது, ஆனால் அது நான் ஃபியூச்சர்ல ஃபுல்லாக வந்து என்னால் மேக்ஸை பர்சியூ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எனக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் தான், பயோமேக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த என்னோட காலேஜை சூஸ் பண்றப்ப மேக்ஸ் இல்லாம சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் நான் சூஸ் பண்ணேன். இதுதான் என்னோட கதை. ஓகே, ஸோ அந்த மாதிரி பசங்க நீங்க வந்து பயோமேக்ஸ் குரூப் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, நான் கிளாரிட்டி தேட போறேன் மேம், எனக்கு என்ன குரூப், நான் திடீர்னு நான் வந்து இப்போ சயின்ஸ்ன்னு சொல்றேன் மேம், ஆனால் ஃபியூச்சர்ல நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே, பட் ஆனால் எனக்கு ஒரு பேக்கப் வேணும் மேம். ஓகே, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வேணா ஃபியூச்சர்ல யூபிஎஸ்சி போக சான்ஸ் இருக்கு, நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ண எனக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உன்னோட கோல் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், ஒரு யூபிஎஸ்சி, ஒரு இந்த எக்ஸாம் அப்படின்னு நினைச்சிட்டு, பட் ஆனால் எனக்கு பேக்கப் ஆப்ஷனுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்ஜினியரிங் அந்த மாதிரி பர்சியூ பண்ணிட்டு நான் வந்து மற்றதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பயோமேக்ஸ் குரூப் உங்களுக்கு செட் ஆகும். சரியா? ஸோ ஏன்னா பயோமேக்ஸ் குரூப் உனக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? பட் ஆனா நான் இப்போ வந்து எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு, 11th 12th என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் நான் வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். ஓகே, ஆனா அந்த 11th 12th நான் படிக்கிறப்ப இட் வாஸ் ரியலி a struggle for me பசங்களா. என்னதான் வந்து எனக்கு கிளாரிட்டி கிடைச்சாலுமே அந்த 11th 12th அந்த 2 வருஷம் எனக்கு மேக்ஸ் வரும்னு நினைச்சேன். பட் ஆனால் 11th 12th மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் யோசிச்சேன், தெரியாம மேக்ஸ் எடுத்துட்டணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, ஸோ அதனால உன்னால 2 சப்ஜெக்டையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுவும் ஹெவி, மேக்ஸ் இதுவும் ஹெவி. சரியா? 2த்தையுமே உன்னால பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதை நீ வந்து ஞாபகம் வச்சுட்டு மட்டும்தான் நீ இந்த பயோமேக்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 2த்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் தான். நான் அது வந்து ஈஸின்னு சொல்லவே மாட்டேன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப்.
சரியா? ஏன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், பிராக்டிஸ் இது ரிலேட்டடான சப்ஜெக்ட். மேத்ஸ் ஃபுல்லா ப்ராப்ளம் சால்விங், நம்பர்ஸ், லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட் ரெண்டுத்தையுமே நீ சால்வ் பண்ண முடியுமா? ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி தான் நீ வந்து என்னது கட் ஆஃப் வந்து எடுக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் உன்னால படிச்சுக்க முடியற அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இதெல்லாம் பார்த்து தான் இந்த பயோமேக்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஆனா இந்த பயோமேக்ஸ் குரூப் சூஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து ஓகே 11th 12th நீ சயின்ஸ் எடுத்துட்ட, 11th 12th படிச்சுட்ட, பயோமேக்ஸ் குரூப் படிச்சுட்டு, ஆனா உனக்கு வந்து சப்போஸ் ஆர்ட்ஸ்ல ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல நீ வந்து ஆர்ட்ஸ் சைடு போகலாம். பேங்கிங் எக்ஸாம் எழுதலாம், நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், நீங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு போகலாம், மெடிக்கல் ஃபீல்டு போகலாம். ஓகே, ஸோ யூ ஹேவ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு எந்த காலேஜ்லயுமே வந்து உன்னை சொல்ல மாட்டாங்க நீ வந்து இன்ஜினியரிங் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு நீ போகலாம். சரியா? ஸோ யூ கேன் பர்சியூ எனி டிகிரி ஆக்சுவலி. சரியா? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுதான் வந்து எல்லாரும் சொல்ற மேஜர் மெரிட். ஓகே, ஆனா நான் சொல்லிட்டேன் இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளும் கூட. ஸோ கேட்டகரி பார்த்தனா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்த அப்படின்னா நீ டாக்டர்ஸ் ஆகலாம். மெயினா நீ வந்து நீட் எக்ஸாம் எழுதலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு. ஸோ நீட் எக்ஸாம் எழுதல, மேக்ஸ் வராது. ஓகே, நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் தான் நான் எழுதணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அதாவது சூஸ் பண்ணவங்க சில நேரத்தில் மேக்ஸ் வந்து டஃபா இருக்க சான்ஸ் இருக்கு. மேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பேர்டனா இருக்கும் சில பேருக்கு. ஓகே, இல்ல மேம் நான் மேக்ஸும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மெடிக்கல் ஃபீல்ட் போகலாம், ஹெல்த் கேர் ஃபீல்ட் அதாவது பாராமெடிக்கல், அலைடு ஹெல்த் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், ஆயுர்வேதா, பிடிஎஸ், ஹோமியோபதி, உனானி இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ஃபீல்டுக்குமே நீ பயோமேக்ஸ் குரூப் எடுத்தா போகலாம். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டும் போகலாம். ஏஐ படிக்கணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், சாஃப்ட்வேர் போகணும், நான் வந்து சிவில் இன்ஜினியர் படிக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் போகணும், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் போகணும், ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. சரியா? இன்ஜினியரிங் ஃபீல்டு போகலாம். ஸோ கண்டிப்பா இன்ஜினியரிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னா கட் ஆஃப் பார்ப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு உனக்கு கட் ஆஃப் பார்ப்பாங்க. இல்ல மேம் நான் ஜேஇ எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னாலுமே அதுக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ உனக்கு பயாலஜி கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க வந்து அந்த 11th 12th டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆனா இன்ஜினியரிங் போறீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டாப் காலேஜஸ் போனோம்னா கண்டிப்பா கட் ஆஃப் கேட்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பா இந்த 3 மார்க் ரொம்ப முக்கியம். அந்த கட் ஆஃப் வச்சுதான் நீ டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் கவுன்சிலிங் குள்ள போக முடியும். சரியா? ஓகே, அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பசங்களோட ஆப்ஷன்ஸ். இல்ல அப்படின்னா ஜேஇ எக்ஸாம்க்கு என்ட்ரன்ஸ்க்கு நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசர்ச்குள்ள போகலாம். இல்ல மேம் நான் பிசிக்ஸ் ஸ்பெசிஃபிக்கா போகணும், பிசிக்ஸ்ல இது ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அவனும் ரிசர்ச் பண்ணணும், கெமிஸ்ட்ரி ஃபார்மசிக்குள்ள போகணும், ரிசர்ச் பண்ணணும், நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல படிக்கணும், அங்க பிஹெச்டி பண்ணணும், ஐசர்ல படிக்கணும், ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிக்கணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நான் என்னோட பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிசர்ச்குள்ள போகணும், அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஃபீல்ட்ல சூஸ் பண்ணலாம். சயின்டிஸ்ட் லேப்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஹைபிரிட். ஸோ பயாலஜியும் ஒரு நல்ல ஃபீல்டு, மேக்ஸும் ஒரு ஃபீல்டு. மேம் எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும், ரெண்டுமே கலந்த மாதிரி நான் ஒரு ஃபீல்டுக்குள்ள போக எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சனா கூட அப்படியும் போகலாம். ஏன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ ஹெல்த் கேர் அப்படின்ற ஃபீல்ட்லாம் இப்போ ரொம்ப ஃபியூச்சர்ல ரொம்ப ஸ்கோப் இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு. சரியா? அதுவும் இந்தியாவை விட ஃபாரின் அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்கோப் இருக்கு. பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். அதுவுமே நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. சரியா? நீ டாப் காலேஜஸ்ல படிக்கணும். ஸோ அதனால நிறைய ஒர்க் பண்ணணும். நான் சொல்ற பசங்களா கண்டிப்பா எந்த குரூப் சூஸ் பண்ணாலும் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகும். அண்ட் நீ வந்து என்ன பண்ணலாம், ஈவன் பாத்தீங்கன்னா நிறைய ஐஐடிஸ்ல படிச்சுட்டு நிறைய டாக்டர்ஸ் கூட என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ஸோ உன்னோட கெரியர் ட்ரெஜெக்டரி எப்படி வேணாலும் நீ வந்து மாத்திக்கலாம் இந்த குரூப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா. சரியா? நீங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட இன்ஜினியரிங் படிச்சு டாக்டர் படிச்சுட்டு கூட எம்பிஏ ஸ்டார்ட் அப்னு நீ வந்து உன்னோட ஓன் ஃபார்மை கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அண்ட் உன்னோட கிரியேட்டிவான லைக் கண்டென்ட் கிரியேஷன், மியூசிக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளோட பயோமேக்ஸ் குரூப். இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் வந்திருக்கும். ஆனா பசங்களா பயாலஜி இருக்கு அண்ட் மேக்ஸும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நீ வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது ஒண்ணுல நீ விட்டா கூட கண்டிப்பா உன்னோட மார்க்ஸ் கம்மியாகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 2 ஸ்கூல் பேக்ஸ், மேக்ஸ் பஸ் பயாலஜி. ஓகே, ஸோ கான்செப்ட் பிளஸ் மெமரி ரெண்டுத்தையும் நீ ஸ்ட்ராங் பண்ணும். அதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் தான், சூப்பர் பவர் இந்த ஃபீல்டு. ஆனா கண்டிப்பா ஸ்ட்ரகிளும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால நான் முன்னாடி ஒரு வார்னிங்கா சொல்றேன்.
சரியா? சோ பயோமேக்ஸ் யார் யாருக்கெல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, லேசி ஸ்டடி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க, அண்ட் நான் வந்து லேட்டரா யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரூப் கிடையாது. சரியா? நான் வந்து அவ்வளோலாம் ரெகுலராக படிக்க மாட்டேன் மேம், நான்லாம் வந்து ரொம்ப லேசி, டெய்லியெல்லாம் படிக்க மாட்டேன், கன்சிஸ்டன்ட்லாம் இல்லை, ஹார்ட் ஒர்க்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நீ பயோமேக்ஸை எடுக்காத. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது இந்த சப்ஜெக்ட். ஏன்னா பயாலஜியும் கஷ்டம், மேக்ஸும் கஷ்டம் தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஈஸி. சரியா? ஸோ அதனால ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, பயாலஜியா மேக்ஸா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருந்தனா கண்டிப்பா எடுக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸி தான். எனக்கு பயாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால எனக்கு பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, பட் ஆனால் கன்ஃபியூஷன்லேயே எல்லாரும் சொல்றாங்க இதுதான் வந்து சூப்பரான ஃபீல்டு, நீங்களும் சொல்றீங்க மேம் இதான் சூப்பரான ஃபீல்டு, அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்லாம் எடுக்காதீங்க. உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உன்னால அந்த 2 சப்ஜெக்டை 2 வருஷம் படிக்க முடியுமா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஓகே என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீல் ஃபீல்ட், அதாவது ஹீல் கேட்டகரிக்குள்ள டாக்டர், டென்டிஸ்ட், நர்சிங். ஓகே, ஸோ நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், யூ கேன் ட்ரீட் அண்ட் சேவ் லைஃப்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட பில்ட் கெரியருக்குள்ள பார்த்தோம்னா இன்ஜினியரிங், ஏஐ, சாஃப்ட்வேர், ஸோ டெக்னாலஜி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிஸ்கவர் கேட்டகரியில பார்த்தோம்னா நீ பயோடெக்னாலஜி, ஜெனடிக்ஸ், இந்த மாதிரி பயாலஜி மேக்ஸை கம்பைன் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள போகலாம். ஓகே, நிறைய ஏஐலாம் டெவலப் ஆக போகுது, பயாலஜி ஏஐ கம்பைன் ஆகி ஏஐ அண்ட் ஹெல்த் கேர், நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்லாம் ஓப்பன் ஆக போகுது. சரியா? ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கு, அதுக்கு உனக்கு நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்கும். எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணாலும் உன்னோட ஸ்கில்ஸ் தான்டா பேசும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கம்பைன் பண்ணி நீ பயோமெடிக்கல், ஏஐ அண்ட் ஹெல்த் கேர், பயோ பிளஸ் டெக் கேரியர்ஸ்குள்ள போகலாம். இம்பாக்ட், ஓகே, நான் என்விரான்மெண்டலிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸும் நீ வந்து சால்வ் பண்ணலாம். இப்பெல்லாம் பார்த்தோன்னா இந்த கோவிட் வேக்சின், கோவிஷீல்டு, ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க யாரு, பயோடெக்னாலஜிஸ்ட் தான். பார்மசூட்டிக்கல் கம்பெனி, அதெல்லாம் திடீர்னு பூம் ஆச்சு இல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு எடுத்து படிச்சவங்க தான். ஓகே, அண்ட் ஒரு டிசீஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றது, வேக்சின் எப்படி கிரியேட் பண்றது, எல்லாருமே பயோமேக்ஸ் ஃபீல்ட் தான். சரியா? ஓகே, ஸோ நம்மளோட பயோமேக்ஸ் ஃபீல்ட் இட் இஸ் அ சூப்பர் பவர் அண்ட் அஸ் வெல் அஸ் இது ஒரு ஸ்ட்ரகிளும் கூட. யாருக்கு சூப்பர் பவரா இருக்க போகுது, பயாலஜி நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், மேக்ஸையும் ஹேண்டில் பண்ணிடுவேன்னா அவங்களுக்கு இது சூப்பர் பவர். யாருக்கு இது ஸ்ட்ரகிளா இருக்க போகுது, ரொம்ப கன்ஃபியூஸ்டா, லேசியா, எல்லாரும் சொன்னாங்க நான் எடுத்தேன் அப்படின்ற எடுக்கிறவங்களுக்கு இது ஸ்ட்ரகிளா தான் இருக்க போகுது. ஸோ பசங்களா நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க பயோமேக்ஸ் குரூப் உனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. மேம் இதுல இருக்கிற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நான் உனக்கு சொல்லிட்டேன், வேற எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க. ஸோ பயோமேக்ஸ் உனக்கு சூப்பர் பவரா இருக்க போதா, ஸ்ட்ரகிளா இருக்க போதான்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்கடா. பை பை, தேங்க்யூ ஸோ